சனி வக்கர பயிற்சி, விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். இந்த புதனோட நட்சத்திரத்துக்கு, அதாவது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கரமாகிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல வக்கர காலங்களில் போகிறார். 4.5 மாத காலம், 138 நாட்கள். எந்த நட்சத்திரத்தில் வக்கரமாகிறார்னா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் வருவார். இந்த நட்சத்திரம் யார் அப்படின்னாக்கா, ரேவதி நட்சத்திரம் அஷ்டமாதிபதியோட நட்சத்திரம் 8-11, உத்திரட்டாதி 3-4, அதாவது சனியுடைய நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான் வக்கரமாகிறார். இந்த வக்கரமாகக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அது ஒன்று தான் சிறப்பு. 2023 நிறைய கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துலலாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு இந்த குரு பகவான். இப்போ தான் 9ஆம் இடத்துக்கு வந்தார். பாக்கியஸ்தானத்துக்கு குரு உச்ச வீட்டுக்கு அவரோட பார்வையை இந்த விருச்சிக ராசிக்கு கொடுத்தார். இப்போ சனி பகவான் ரொம்ப தொல்லை பண்ணுகிறார்ல, அந்த சனி பகவானுக்கும் அவரோட பார்வை செலுத்துறார். இப்போ தான் உங்களுக்கு நல்ல நேரமே பிறந்தது, அதுக்குள்ளே சனி வக்கரமாகிறாரு அப்படின்ட்டு ஒரு சில பேர் பயங்காட்டுறாங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா வக்கரமாகக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்த்தா அது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ ராசியை பார்க்கல, 10ஆம் பார்வையாக தனுசு தான் பார்க்குறாரு. இப்போ வக்கரமாகக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்குது, சுபத்துவமாக இருக்குது. அந்த வீடு கொடுத்த கிரகமே அந்த குரு பார்வை பார்க்கறது அவ்வளோ சிறப்பு. அருமையான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம். பயப்படவே தேவையில்லை இந்த விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்கள். நிறைய பேருக்கு வேலை ரீதியாக சிக்கல் போயிட்டுருக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி இல்லையா, 5ஆம் இடத்துல போனதுலேருந்து, ஏன் 2023 நிறைய பேருக்கு வேலை சிக்கல் உண்டு. 2023 4ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சியான பிறகு அதில் இருந்தே ஒரு சில பேருக்கு ராகு கேதுவெல்லாம் அங்கே இருக்கும். அதாவது 1969 72 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு, 1978 81 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு அந்த ராகு கேது அந்த கும்ப வீட்லேயும் மகர வீட்லேயும் இருந்தது. அப்போ அந்த வீட்டை கடந்து போகும்போது இந்த சனி பகவான் அதுக்குண்டான காரகத்துவத்தை கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருப்பார். அது எல்லாருக்குமே சொல்ல, அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். எது சார்ந்துன்னா, லக்னத்துக்கு என்ன பாவத்துக்கு அந்த ராகு வரார், ராகு அமர்ந்த இடம், சனி பகவான் அமர்ந்த இடம், அந்த பிரச்சனையில் கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம், தொழில் டவுனாக இருக்கலாம், வேலையில் சிக்கலை கொடுத்துருக்கலாம். எப்போனா 2023 நான் சொல்கிறது, 23 நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்தது. இப்போ சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும், குரு பார்வையினால் சரியாயிடும். இப்போ தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும் அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு? கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம். இது புதன் தசை அப்படிங்கிறது என்னென்னா 17 வருடம். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வருடங்கள் இருக்கும், 15 வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம், உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ அடுத்து வரக்கூடிய கேது தசை. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை முடிஞ்ச உடனே கேது தசை. இப்போ 16 வருடங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு கேது தசை 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் வரும். இப்போ சென்டர் பகுதி, இப்போ 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு, 2ஆம் பாதம் கடைசியில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் இந்த கேது தசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் அதோட முடிஞ்சிடும். இது 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ படிக்கிற காலகட்டத்தை நான் அப்படி தான் சொல்வேன். படிக்கிற காலகட்டம் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம், படிப்பெல்லாம் நல்லபடியாக கொடுத்துரும். ஏன்னா 4ஆம் அதிபதி சனி உங்களுக்கு நல்ல ஒரு சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா, புதன் நல்லா இருந்தால், குரு நல்லா இருந்தால், அதெல்லாம் படிப்பெல்லாம் நல்லபடியாக கொடுத்துரும். இப்போ கோச்சார ரீதியாக 23 24லலாம் நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்போ 26 தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம். இப்போ படிப்பு ரீதியாக எந்த ஒரு தடையும் கிடையாது, நல்லா போகலாம், நீங்கள் கண்ணை மூடிட்டு போகலாம். உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு சிக்னல் கிடைச்சாச்சு. படிப்புங்கிறது சிறப்பாக இருக்கும், எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும், நிறைய அரியர்லாம் கிளியர் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் எக்ஸாமெல்லாம் அட்டன் பண்ணாக்கா அந்த எக்ஸாமெல்லாம் சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை எதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி சிறப்பு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய டைம். ஆனால் ஒரு சில பேருக்கு தடையாக இருக்குது, நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டுன்னு வராங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கு என்ன காரணம்? இந்த கேது அமர்ந்த இடம். ஏன்னா கேது அமர்ந்த இடத்தை பொறுத்து, கேது இந்த வயசில் வருது அப்படின்னா அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுய ஜாதகத்தில் கேது பகவான் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசைலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை சொல்லணும். சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லைனாக்கா
இந்த படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது படிப்பை தடை பண்ணி வேறு தசை மாற்றி விட்ரும், வேறு வழி மாற்றி விட்ரும், எண்ணங்களை சிதறடிக்கும். இப்போ சரியான பாதையில் போகல, தவறான பாதையில் போகிறாங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது, நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் டெய்லி பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் அவங்களுக்கு சரியில்லை, அவங்க சுய ஜாதகத்தில் அந்த டைம் சரியில்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய தசை சரியில்லைன்னா இப்போ வந்து அந்த டைமு வேலை செய்ய ஆரம்பிக்கும். படிக்கிற காலகட்டத்தில் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி தவறான பாதையில் போயிடுவாங்க, லவ் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறது ஒரு பேட் டைம்னு தான் சொல்வேன், இந்த வயசு காலகட்டத்தில் வர்றது. இன்னொன்று தவறான பழக்க வழக்கங்கள், இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பேட் டைம் தான். அதெல்லாம் இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா பின்னாடி அவங்களுக்கு அவயோக தசையாக இருக்கும். அதனால் பெற்றோர்கள் அவங்கள வழி நடத்தி கொண்டு வர்றது அவங்களோட பொறுப்பு. இது வந்து அந்த வயசில் அப்படி தான் இருக்கும், இது வந்து காலம் அப்படி தான் பண்ணோம். அதுலேருந்து மீட்டு எடுத்து வந்து படிப்பு மட்டும் நல்லபடியாக கொடுத்துருங்க. 22 வயசு வரைக்கும் படிப்பு நல்லபடியாக கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி எவ்வளோ தான் கஷ்டப்படக்கூடிய தசை வந்தால் கூட அவங்கள காப்பாற்றிப்பாங்க, அவங்கள காப்பாற்றிப்பாங்க. ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார வச்சுருங்க. இன்றைக்கி பெற்றோர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய கவலை கொடுத்துருக்கு. ஏன்னா எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனை, எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் வந்திருக்கு. அதாவது நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, என்னவா இருக்க போகிறாங்க, எப்படி ஆக போகிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி. அப்போ படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அதை சமாளிக்கணும் அப்படின்னா நமக்கு படிப்பு முக்கியம். 25 வயசு வரைக்கும் இல்லைனா 22 வயசு வரைக்கும் எவ்வளோ படிக்க வைக்கணுமோ அவ்வளோ படிக்க வச்சுருங்க. தேவையான படிப்பு, பிடிச்ச படிப்பு, பசங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த படிப்பு படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும். 22 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுடைய பொறுப்பு தான். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் பின்னாடி வரக்கூடிய தசைகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ 22 வயசுக்குள்ளே இதை நீங்கள் எடுத்துங்க. படிக்கிற காலகட்டத்தில் எப்படி வேணால் இருக்கட்டும், அவங்கள வழி நடத்தி செல்வது உங்களுடைய பொறுப்பு. அடுத்து வந்து சுக்கிர தசை. இந்த சுக்கிரன் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதி 17 to 37, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 to 30. இந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுய ஜாதகத்தில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி. ஒரு சிலருக்கு வந்து ராகு கேது நட்சத்திரம் ஏறி இருக்கும் சுக்கிரன், அந்த நட்சத்திராதிபதி மறைவில் இருப்பாங்க, மறைவு ஸ்தானத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து வேலை நல்லா கொடுத்துரும் சுக்கிரன். லக்ன யோகராக வந்தால் கூட வேலை நல்லபடியாக கொடுத்துரும், ஆனால் திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும். ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லாத்துலேயும் வந்து பொறுமை கண்டிப்பாக தேவை. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து புதனுடைய நட்சத்திரம். இது எனக்கு தெரிஞ்சு கேட்டை, ரேவதி, ஆயில்யம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துறது தான். அன்பால் ஏமாறுறது அது ஒன்று. எல்லாரையும் நம்பிடுவாங்க. ஒரு நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியாது, அதுமாரி நம்பிடுவாங்க. பெண்கள் வந்து நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. இதில் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க இந்த கேட்டை நட்சத்திரத்தில். இது எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்லலாம். எல்லா நட்சத்திரம்னா ரேவதிக்கும் சொல்லலாம், ஆயில்யத்துக்கும் சொல்லலாம். புதனோட நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்லலாம். அதனால் இதில் வந்து எல்லாத்தையுமே யோசித்து பண்ணுறது நல்லது. வேலை நல்லாயிருக்கும். இப்போ சனி வகர காலத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசையில் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 22 to 24 நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையை கொடுக்கும், டிஜிட்டல் சேலரியில் வந்து வேலையை கொடுக்கும், வேலை எல்லாம் நல்லபடியாக இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ கிடைக்கும். அதெல்லாம் வந்து சனி வகரத்தில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி இப்போ சக்ஸஸை கொடுக்கும் இந்த டைம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டை நட்சத்திரம் எந்த பாதமானா இருங்க, ஆனால் சுக்கிரன் அமர்ந்த இடம், சுக்கிரன் வந்து சுய ஜாதகத்தில் ராகு கேது நட்சத்திரம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவோட, செவ்வாய் ராகு கேதுவோட, அதாவது குரு ராகு கேதுவோட இது மாதிரி சேர்ந்து இருந்தால் ரொம்ப பார்த்து பொறுமையாக திருமணத்தை பண்ணுறது நல்லது. நிறைய அவசரப்பட வைக்கும். தேவையில்லாத எல்லாருமே வந்து கேட்டுனே இருப்பாங்க, திருமணம் பண்ணலையா அப்படின்னு கேட்டுனே இருப்பாங்க. இது மாதிரி அவசரப்பட்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த நட்சத்திரம் சொன்னீங்க இல்லையா, இந்த நட்சத்திரம் தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சரி இந்த சுக்கிரன் உங்களுக்கு தசையும் நல்லாயிருக்கும், தசை கூட நல்லாயிருக்கும். அந்த ராகுகேது நட்சத்திரத்தில் இருந்தால் கூட தசை நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும், இல்லை லேட் ஆகும். அப்படி இல்லைனாக்கா லேட்டாக தான் சந்தோஷப்படுங்க, தப்பே கிடையாது. அதான் 30-32 வரைக்கும் போகுதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, தப்பே கிடையாது. முன்னாடி கொடுத்தாலும் அது பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால்
வேறு எந்த ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இந்த கிரகம் தசை பண்ணாலும் சரி, இல்லை ராகு கேதுவோட சேரல, குரு இந்த செவ்வாய் இந்த சுக்கிரன்லாம் சேரல அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸாக முடியும். எல்லாருக்குமே திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று லவ் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இந்த டைமில். ஏன்னா கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க, அன்பால் ஏமாறுறாங்க, அவ்வளோதான். அதுக்காக அன்பு செலுத்த முடியாது அப்படின்னு கிடையாது, அன்பை வாங்க முடியாது அப்படின்னு கிடையாது. எல்லாரையும் நம்புங்க, எல்லாத்துலேயும் நம்பிடாதீங்க, அவ்வளோதான். தொழில் செய்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், பண வரவு இப்போ கொடுக்கும். இப்போ உதவிகள் கிடைக்கும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உதவி, பண உதவி, கடன் உதவி, எது கேட்டாலும் இப்போ சக்ஸஸ் ஆகும் இந்த டைம் சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் தசை. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 28 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே வருது இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள். இது 3 தசையும் எந்த பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 28 to 65க்குள்ளே நீங்கள் எந்த பாதமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வயசில் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வரும். இது யோகம் செய்யக்கூடிய தசைகள் தான். நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ தொழிலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இல்லைனா தொழில் ஆல்ரெடி இருப்பீங்க, அந்த தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். இப்போ ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக உங்களுக்கு சரியில்லை, இப்போ எல்லாமே சரியாகும். இப்போ பொருளாதார வரவு இந்த காலகட்டங்களில் கொடுக்கும், நல்ல முடிவு எடுப்பீங்க, குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது 10ஆம் அதிபதி தசை, இன்னொன்று பாகிஸ்தானாதிபதி. பாகிஸ்தானாதிபதினா சந்திரன் இந்த வீட்டில் நீசமாக இருந்து தான் தசை பண்ணுவார். ஒரு சில பேருக்கு நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் சிறப்பு. நீசமாக இருக்கிறவங்க மட்டும் இந்த சனி பகர காலத்தில் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, ஏன் அப்படி நடக்குது, அவங்களுக்கு எதுவுமே நடக்காது, தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கும். எதையும் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. இப்போ வேலை நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா அந்த வேலை நல்லபடியாக விட்டுருங்க. இன்னொன்று, அந்த வேலையில் சிக்கல் இருக்குன்னா அதெல்லாம் சிக்கல்லாம் தீரும். தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டில் தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் சந்திர தசையில் இருக்கிறவங்க நிறைய ஆசைகளை கொடுக்கும். இது ராகுவோடு சேர்ந்துருந்தால் இன்னும் மோசம், அது கேதுவோடு சேர்ந்துருந்தால் கூட பரவாயில்ல, ராகுவோடு சேர்ந்துருந்தால் ரொம்ப மோசமாக பண்ணுவது. ஏன்னா ஆசைகளை தூண்டி விட்டுட்டு அதில் முதலீடு போட வச்சுட்டு மொத்தமாக லாக் பண்ணி விடும், அது மாதிரிலாம் இருக்கும். இது சனி பகர காலத்துக்கு வராது. ஏன்னா சனி பகரமாக இருந்தால் கூட இது நீச தசை அப்படிங்கிறதுனால நிறைய மன உளைச்சல்கள் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு பரிவர்த்தனையில் இருக்கலாம். செவ்வாய் நீசமாக இருந்தாருனாக்கா அவர் வீட்டுக்கு இவர் வீட்டுக்கு அவர் போயிடுவார். அது மாதிரி பரிவர்த்தனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சந்திர தசைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பரிவர்த்தனை இல்லை, வேறு கிரகம் பரிவர்த்தனை ஆயிருந்தால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக. அடுத்து செவ்வாய் தசை இருக்கு இல்லையா, அந்த செவ்வாய் இந்த ராசிக்கு 6 கூடையவன். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனையெல்லாம் இருக்கலாம், கடன் எல்லாம் இருக்கும், அதை பார்த்துக்கணும். மெயினாக ரொம்ப உஷாராக இந்த தொழில் பண்ணுறது நல்லது. இதில் நல்லபடியாக வேலை போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும், அதை பயப்பட தேவையில்லை. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல, சனி நகரக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் மட்டும் மணி லாக்காக வர பிரச்சனை வரும். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க, வேலையில் கொஞ்சம் இது வரலாம். இன்னொன்று கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், இது மட்டும்தான். அடுத்து ராகு தசை 51 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும் ஃபுல்லாக ராகு தான் வரும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசியில் வரக்கூடிய தசை. இந்த ராகு சுய ஜாதகத்தில் வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சு, சுபத்துவமாக இருந்துச்சு, இப்போ குருவோட வீட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும், சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும், ஆனால் அவ்வளோ கஷ்டமெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ சனி பகர காலம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வேலை பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த வேலை பிரச்சனை தீரும். கடன் சுமைகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல் எல்லாம் ரொம்ப நாளாக இருந்துட்டு வருது சார் அப்படின்னா இதெல்லாம் சரியாகும். இப்போது குரு பார்வை இருக்க ராசிக்கு சரியான முடிவு எடுப்பீங்க. இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். இப்போ குரு பார்வையும் நல்லா இருக்குது, இன்னொன்று சனியுடைய நகரமும் நல்லா இருக்குது. சனி வக்கரமானா கூட அந்தளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. இப்போ என்னென்னா பசங்க வழியில் செலவுகளை கொடுக்கும், சுப செலவுகள். அதாவது திருமண வயசில் இருந்தாங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும். வேலை அது இதுன்னு இருந்தாங்கனாக்கா அதுக்கு வேலைக்கு உண்டான செலவுகள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூடி வரும். அதெல்லாம் சுப செலவுகள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களை விட இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 5ஆம் இடத்துல வக்கரமாகக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை தசாபுத்தி ரீதியாக கொடுப்பார். நன்றி.